Hello guys, welcome back to our channel Issue Design. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒன் டாட் பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டோட டிராஃப்டிங் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பேக் பார்ட்ல எப்படி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி டிராஃப்ட் பண்ணனும் அப்படிங்கறத நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சோ வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி டிராஃப்ட் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட் லைன் வந்து டிராஃப்ட் பண்ணியாச்சு. இனி நம்ம மார்க் பண்ண போறது எல்லாமே இந்த ஸ்ட்ரைட் லைன்ல இருந்தா நம்ம மார்க் பண்ணுவோம். பேக் பார்ட்ல நம்ம லெந்த் மார்க் பண்ணிருப்போம், ஆனா ஃப்ரண்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஷோல்டர் தான் மார்க் பண்ண போறோம். என்னோட ஷோல்டரோட அளவு பாத்தீங்கன்னா 14 இன்ச். அதையே நான் 2ஆல டிவைட் பண்ணும்போது 7 இன்ச் கிடைக்கும். இந்த 7 இன்ச்சை இந்த ஸ்ட்ரைட் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஷோல்டர் டவுன் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் டவுன் பாத்தீங்கன்னா 1 இன்ச். இந்த 1 இன்ச் எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. அடுத்து நெக் வித் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஷோல்டர்ல எவ்வளோ இன்ச் வச்சோம்? 7 இன்ச். அதே 7 இன்ச் ஷோல்டர் டவுன் பாயிண்ட்ல இருக்க மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இனி இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஆம்ஹோலோட லென்த் மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோலோட லென்த் வந்து பேக் பார்ட்ல நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சா 7 இன்ச். அதே 7 இன்ச்சை நம்ம இங்க மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு லைன் டிரா பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட ஜஸ்ட் லைன். இனி ஜஸ்ட் லைன்ல ஜஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ஜஸ்ட் ரவுண்டோட அளவு பாத்தீங்கன்னா 36 இன்ச். அது கூட 2.5 இன்ச் நம்ம ஆட் பண்ணும்போது 38 இன்ச் கிடைக்கும். அதையே நம்ம 4ஆல டிவைட் பண்ணும்போது 9.6 கிடைக்கும். இந்த 9.6 நம்ம இந்த லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். சைடு சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த 2 பாயிண்டோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம எல்லா லென்த்தும் மார்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நெக்கோட டீப் பாத்தீங்கன்னா 3 இன்ச். அடுத்து ஷோல்டர் டு அப்பெக்ஸ். ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 10 இன்ச். அது கூட 1/2 இன்ச் ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1/2 இன்ச் நம்ம எதுக்காக ஆட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயினிங்க்கு 1/2 இன்ச் போயிடும். அப்போ நமக்கு கரெக்டாக 10 இன்ச் கிடைக்கும். அடுத்து பிளவுஸோட லென்த். என்னோட பிளவுஸோட லென்த் பார்த்தீங்கன்னா 16 இன்ச். அது கூட நான் 1 இன்ச் ஆட் பண்ணும்போது 17 இன்ச் கிடைக்கும். இந்த 17 இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு அடுத்தது லைன் டிரா பண்ணிடலாம். அடுத்து இந்த 2 பாயிண்டோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிட்டு சின்னதா ஒரு லைன் டிரா பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஷோல்டர் எவ்வளவு வச்சிருந்தோம்? 7 இன்ச். அந்த 7 இன்ச் கூட நம்ம 1 இன்ச் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6 இன்ச் கிடைக்கும். இந்த 6 இன்ச்சை நம்ம இந்த லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஷோல்டர் எவ்வளோ இன்ச் இருந்தது? 7 இன்ச். அது கூட 1/2 இன்ச் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6.5 இன்ச் கிடைக்கும். இந்த 6.5 இன்ச்சை ஜஸ்ட் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்ல இருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி நம்ம சென்டர் லைன்ல மார்க் பண்ணியிருக்கோம். அதே ஷோல்டர்ல இருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி ஜஸ்ட் லைன்ல மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம இந்த ஷோல்டர் டவுன் பாயிண்ட்டையும் சென்டர் பாயிண்ட்டுக்கும் கிராஸா ஒரு லைன் டிரா பண்ணிடலாம். அடுத்து இந்த பாயிண்ட்ல இருந்து ஆம்ஹோலோட கிராஸ் மார்க்கிங் பண்ணிக்கலாம். இந்த ஆம்ஹோல் கிராஸ் மார்க்கிங் பண்றதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 28 சைஸ்ல இருந்து 40 சைஸ் இருக்கவங்க வரைக்கும் 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுவே 41 சைஸ்ல இருந்து பிளஸ் சைஸ் இருக்கவங்க வரைக்கும் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு லைன் டிரா பண்ணிடலாம். இனி இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்ஹோலோட வளைவு வந்து டிராப் பண்ணியாச்சு. அடுத்தது ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ரெடி ஷோல்டரோட அளவு எவ்வளோ? 3 இன்ச். அது கூட நம்ம 1 இன்ச் ஆட் பண்ணும்போது 4 இன்ச் கிடைச்சது. இந்த 4 இன்ச்சை இந்த பாயிண்ட்ல இருந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு நெக்கோட வித் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 3 இன்ச் இருக்கு. அந்த 3 இன்ச்சை நெக்கோட லென்த்லையும் மார்க் பண்ணிட்டு லைன் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து நெக்கோட ஷேப் டிரா பண்ணிடலாம். நெக் ஷேப் வந்து டிரா பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம அப்பெக்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட அப்பெக்ஸோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச். அதை நான் 2ஆல டிவைட் பண்ணும்போது 4 இன்ச் கிடைக்கும். இந்த 4 இன்ச்சை இந்த லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த 4 இன்ச்ல இருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3.5 இன்ச் கிடைக்கும். இந்த 3.5 இன்ச்சை பேஸ் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம்.
அடுத்து நம்ம வேஸ்ட் டாட் மார்க் பண்ணிக்கலாம். இந்த வேஸ்ட் டாட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 28 சைஸ்ல இருந்து 35 சைஸ் இருக்கவங்க வரைக்கும் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுவே 36 சைஸ்ல இருந்து 44 சைஸ் இருக்கவங்க வரைக்கும் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். என்னோட வேஸ்ட் ரவுண்டோட அளவு பார்த்தீங்கன்னா 30 இன்ச். அதையே 4ஆல டிவைட் பண்ணும்போது 7.5 இன்ச் கிடைக்கும். அந்த 7.5 இன்ச்சை நம்ம இப்போ மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த டாட்டோட வித்தை மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம 7.5 இன்ச் வந்து மார்க் பண்ண போறோம். இங்க எவ்வளோ இன்ச் இருக்கு? 3.5 இன்ச் இருக்கு. இந்த 3.5 இன்ச் பாயிண்ட்டை கரெக்டா இந்த பாயிண்ட்ல நம்ம வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 7.5 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது சைடு சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இனி இந்த 2 பாயிண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். 2 பாயிண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த 3 பாயிண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். இனி இந்த 2 பாயிண்டோட அளவு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். 6.5 இன்ச் இருக்கு. அதே 6.5 இன்ச் இந்த சைட்லயும் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இனி இந்த மார்க் பண்ண பாயிண்ட்டும் கீழே இருக்க பாயிண்ட்டும் எவ்வளவு அளவு இருக்குன்னு பார்க்கலாம். 1/4 இன்ச் இருக்கு. அது கூட 1/2 இன்ச் ஆட் பண்ணும்போது 3/4 இன்ச் கிடைக்கும். இந்த 3/4 இன்ச்சை நம்ம இந்த பாயிண்ட்ல மார்க் பண்ணிட்டு லைன் டிரா பண்ணிடலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச் மேல மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் பாத்தீங்கன்னா எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. மார்க் பண்ணிட்டு இந்த 2 பாயிண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். நம்ம ஆர்ம் ஹோலோட டாட் மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் டாட் பாத்தீங்கன்னா 1.25 இன்ச் மார்க் பண்ண போறோம். இந்த 1.25 இன்ச் எந்தெந்த சைஸ் இருக்கவங்களும் மார்க் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 28 சைஸ்ல இருந்து 35 சைஸ் இருக்கவங்க வரைக்குமே 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுவே 36 சைஸ்ல இருந்து 44 சைஸ் இருக்கவங்க வரைக்கும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 1.25 இன்ச்சை இந்த மாதிரி ஜஸ்ட் லைன்லயே அப்படியே வச்சுட்டு பார்த்துட்டே வரணும். எங்க இந்த டேப் வந்து இந்த மாதிரி டச் ஆகுதோ அங்க வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு 1.25 இன்ச்சை நம்ம 2ஆல டிவைட் பண்ணும்போது 0.6 இன்ச் கிடைக்கும். அப்படின்னா 1/2 இன்ச் புள்ளி 1 இன்ச் கிடைச்சிருக்கு. அதைய இப்ப நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க்கிங்ல இருந்து மேல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த 2 பாயிண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் எதுக்காக மார்க் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஸ்லீவ் ஜாயினிங்காக 1/2 இன்ச் போயிடும். அதனாலதான் நம்ம 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு நம்ம 1.25 இன்ச் வந்து எங்க இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கு. இனி இந்த 2 பாயிண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து இந்த 2 பாயிண்டோட அளவு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். 5.1 இன்ச் கிடைச்சிருக்கு. அதே அளவு இந்த லைன்லயும் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் பாத்தீங்கன்னா எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் டிரா பண்ணிடலாம். இனி இந்த பாயிண்டையும் இந்த லைனையும் ஜாயின் பண்ணிட்டு ஒரு கர்வ் ஷேப் டிரா பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம லைன் ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த ஆர்ம் ஹோலோட வளைவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த லைனை அப்படியே நம்ம இந்த ஆர்ம் ஹோலோட வளைவு கூட ஜாயின் பண்ணிடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ கட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பேக் பார்ட்டில் ஃப்ரண்ட் பார்ட்டோட சைடை வச்சு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் பார்ட்ல இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம்.
1/2 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட சைடு பார்ட் ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் ஆகுற மாதிரி இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம 1/2 இன்ச் பாயிண்ட் கூட நம்மளோட ஆம்போலோட வளைவு இருக்க மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இந்த 2 பாயிண்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 1/2 இன்ச் இருக்கு. இன்ச் கூட நம்ம ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3/4 இன்ச் கிடைக்கும். இந்த 3/4 இன்ச்சை இந்த பாயிண்ட்ல இருந்து மேலே மார்க் பண்ணிக்கலாம். இனி இந்த 2 பாயிண்ட்டையும் அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். பேக் வந்து மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட்டை வந்து நம்ம டிராஃப்ட் பண்ணி முடிச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா 1 டாட் பிளவுஸ், அதனால நம்ம இங்கே ஒரு டாட் மட்டும்தான் வரும். ஆர்ம் ஹோல் டாட்டும் சென்டர் டாட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம 1 டாட் பிளவுஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து க்ளோஸ் நெக் வச்சு எப்படி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் நெக் டீப்பாகவும் பேக் நெக் க்ளோஸ் நெக்காக இருக்கும்போது எப்படி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி டிராஃப்ட் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஓகே டியர்ஸ், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.